இவன் புரட்சிக்காரன். இவன் ஆயுத புரட்சி செய்தவன், ஆயுதம் ஏந்தியவன், மான்கடா படைத்தளத்தை சுக்குநூறாக்குவதற்கு திட்டமிட்டவன். இவன் மிக மிக ஆபத்தானவன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்க ஏதுக்கடா என்று சொன்னார். நாங்களும் பொழிந்து விட்டு செல்லுகிறோம் என்று வானத்து மேகங்கள் இன்றைக்கு சாயங்காலத்திலே வந்து இங்கே மழையை பொழிந்து விட்டு போயிருக்கின்ற காட்சியை பார்க்கிறேன். கைக்கும் காலுக்கும் விலங்கு போட்டு, லீடிங் செயின் போட்டு ஒரு நாயை கட்டி இழுத்து வருவதை போல நாடாண்ட மன்னனை வெள்ளை பரங்கியர்கள் இந்த சாலையிலே கொண்டு வந்தார்கள். பாஞ்சை சிங்கம் எப்படி அன்றைக்கு பாய்ந்து சென்றதோ அதை போல சட்டமன்றத்துக்குள்ளே அவர் பாய்ந்து சென்றார். சேட்டக் என்கின்ற குதிரை மகாராணா பிரதாப் சிங்குக்கு புகழ்மிக்க குதிரையாக இருந்ததோ, எப்படி மாவீரன் அலெக்சாண்டருக்கு பிசி பேலஸ் என்கின்ற குதிரை புகழ்மிக்க சரித்திர பிரசித்தி பெற்ற குதிரையாக சொல்லப்பட்டதோ, தேசிங்க ராஜருக்கு ஒரு பஞ்சகல்யாணி என்றார்களோ, அதை போல வீரபாண்டிய கட்டபொம்மன் விருப்பத்தோடு சவாரி செய்த அவரது பட்டத்து குதிரையின் பெயர் அவனுடைய நாடி நரம்புகளிலே ஓடிய அந்த ரத்தத்தில் கலந்திருந்த உணர்ச்சி, அவன் பெயரை சொன்னாரே நம்முடைய நரம்புகளிலே மின்சாரத்தை பாய்ச்சக்கூடிய வல்லமை பெற்றது. லட்சியத்துக்காக, நாட்டுக்காக உயிர் புறந்தவர்களை மறந்து விடுவோமானால் சமுதாயம் சீரழிந்து போகும். தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.